இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். சென்னை தகவல் கேட்ட நபருக்கு தவறான தகவல் வழங்கி மன உளைச்சலை ஏற்படுத்தியவருக்கு 5000 ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு தமிழக தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 1,09,000 தீ விபத்தில் 391 பேர் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. இதை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த அறிக்கை. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வில் 141 மருந்துகள் தரமற்றவை என கண்டறியப்பட்டுள்ளது. இதை மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. முதலிலேயே மருந்துக்கு தடை விதிக்கலாமே, மக்கள் உட்கொண்ட பிறகு அந்த மருந்துகளை தரமற்ற மருந்துகள் என்று கண்டுபிடிக்கும் விஞ்ஞானிகளா இந்த மருந்து கட்டுப்பாடு வாரியம்? இது கண்டிக்கத்தக்கது. மக்களின் உயிரோடு விளையாடுகிறார்கள். தமிழகம் நாளை சந்திக்கும் சட்டசபை தேர்தலில் வெற்றி இழுபறி என பல்வேறு கருத்து கணிப்புகள் வாயிலாக தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியும் பீதியும் அடைந்துள்ள அதிமுக, திமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் கடைசி கட்ட முயற்சியில் இறங்கியுள்ளன. வணக்கம்.